வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து ரோஹினிட்ட ஷோரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாம்பே சந்தோஷ் சார் என்ன சொன்னார், எது சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, என் மகளுக்கு வந்து பெரிய இடத்துல கல்யாணம் வைக்க போகிறேன். மாப்பிள்ளை வீட்டில் பெருசாக எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட நல்லபடிய வசதி. அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்தை பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். டெக்கரேஷன் வேலை வந்து பயங்கரமாக இருக்கணும். நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கிறீங்க சென்னையில், அதனால் நீங்கள் தான் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். நான் பாம்பேலேருந்து வந்து இங்கே ஏற்பாடு பண்ணது சாத்தியம் இல்லை. அதனால் எவ்வளோ செலவாயிட்டாலும் பரவாயில்லை, நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நான் சிந்தாமணிகிட்ட சொன்னேன். சிந்தாமணி தான் டெக்கரேஷன் வேலை சூப்பராக பண்ணுவாங்களே. சிந்தாமணியுமே வந்து நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, மீனா அம்மா கடையை வந்து தூக்க வச்சது சிந்தாமணி தான் அப்படிங்கும்போது, என்ன ரோஹினி சொல்கிற? அப்போது அது எதார்த்தமாக நடக்கலையா அப்படிங்கிறாங்க. எதார்த்தமாக நடக்கலை, நான் தான் பண்ண வச்சேன். நம்ம இருக்க வீட்டில் நம்மளுக்கு மட்டும்தான் மறுவாதி இருக்கணும். அந்த மீனா புதுசாக பொக்கே தொழில் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறா. நாளைக்கு பெரிய ஆள் ஆகிட்டா இந்த வீட்டில் நம்மளுக்கு மறுவாதியே இருக்காது. மனோஜ், எங்கே இருந்தாலும் மறுவாதி தான் முக்கியம். பார்த்தீங்கள, முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எனக்கு அம்புட்டு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இப்போது நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மறுவாதியே இல்லை. மறுவாதி வாங்கிட்டு இல்லாத போது உள்ள சூழ்நிலையை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் பண்ணேன். மீனாவுக்கு வேறு ஏதாவது ஒரி கொடுத்துட்டு இருந்தால் அவள் தொழிலை பண்ணிக்கிட்டே முடியாது, பெரிய ஆளாகவே வர முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் குடைச்சலை கொடுத்தேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது, ரோஹினி நீ இதை மட்டுமா ஏன் பார்க்குற? சிந்தாமணி தானே இந்த பணம் பூரா போகும் அப்படிங்கிறாங்க. போயிட்டு போட்டு மனோஜ், நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து தொழிலில் ஜெயிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறார், இதே நம்ம வியாபாரமாக பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, என்ன வியாபாரம் பண்ண முடியும்? நம்மளுக்கு தான் டெக்கரேஷன் வேலை பற்றி தெரியாத அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை. சிந்தாமணிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு மீதி நம்ம ஆட்டையை போட்ட வேண்டியதானே. சந்தோஷாட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அவர்கிட்ட 50 லட்சம் கொடுங்க, 60 லட்சம் கொடுங்க அப்படின்னா பெரிய மேட்டரே கிடையாது. டெக்கரேஷன் பண்ணுறவங்க 60 லட்ச ரூபா கேட்காங்கன்னு சொல்லிவிட்டு வெறும் 5 லட்ச ரூபாயை சிந்தாமணிகிட்ட கொடுத்தா பண்ணி தர மாட்டாங்க. அப்படிங்கும்போது மனோஜ், அது பெரிய கல்யாணம், எப்படினாலும் செலவுனாலுமே எப்படினாலும் 7 லட்சம் 8 லட்சம் வரும், சம்பளம் ஒரு 2 லட்சம் வரும் அப்படிங்கிறாங்க. ரோஹினி, அப்போ ஒன்று செய்வோம், ஒரு 60 லட்ச ரூபா நம்ம சொன்ன மாதிரி சார்ட்ட சொல்லு, 60 லட்ச ரூபா டெக்கரேஷன் கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60 லட்ச ரூபா மொத்தமாக வாங்கிட்டு சிந்தாமணிகிட்ட எவ்வளோ கம்மியாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பேசி நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹினி, அப்படி பண்ணால் தான் முடியும் அப்படிங்கும்போது மனோஜ், ஆமாம் மனோஜ், நம்மளுக்கு கடன் வேறு இருக்குது, 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. இந்த கடனை கொடுத்தா தான் கடன்காரங்கள்லாம் ஒரி பண்ணாமல் இருப்பாங்க. அதுபோக அதில் கொஞ்சம் பணம் கிடச்சினா நான் பார்லரும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹினி, பார்லர் வச்சு 2000த்துக்கு 3000த்துக்கு நீ உட்காந்துட்டு இருக்கிறத காட்டிலும் இன்னொரு ஃபர்னிச்சர் கடை நம்ம வச்சோம்னா செமையாக ஓடும். இப்போ வேறு நல்ல சீசன் போயிட்டுருக்கு. அந்த ராணி மாப்பிள்ளையும் கொடுத்த ஐடியாவை ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அவங்க நம்மளுக்காக சொன்னாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் தரோன்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் பணத்தை கெட்டுதாங்க. நம்ம அவங்களுக்கு பொருள் கொடுக்கலையோ, பணம் நம்மளுக்கு அடுத்தவங்க பணம் வந்து சேருதில்லை. அப்படிங்கும்போது மனோஜ், அப்போ அந்த கடங்காரங்களாம் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. கடங்காரங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம். எப்படி எங்கள் அப்பாவையும் இழைச்சவன் எங்கள் அண்ணன் தம்பியிலும் ஏமாற்றிட்டு இருக்கோம்ல, தாரேன்னா அவங்களே டயர்டாகி வேண்டாம், உன் பணமே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கடங்காரங்கிட்ட போகிறோம் தாரேன்னா அவன் ஒரு கட்டத்தில் உன் பணமே வேண்டாம்ப்பா, நீ தர வேண்டான்ட்டு போயிடுவான். அந்தளவுக்கு பண்ணி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தோஷாட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படிங்கும்போது மனோஜ் சென்னையில் பெரிய மண்டபத்தை பார்த்துருக்காங்க. அந்த மண்டபத்தில் நான் அவங்கள கூட்டி போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கூட்டி போய் பேசுகிறாங்க. இந்த மண்டபத்தில் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கும்போது, நீ தான் நம்ம சொன்னேன் ஒரு 50 லட்சத்துக்கு மேலே வாங்கி தரேன்னே, இப்போ நான் என்ன எவ்வளோ வரும்னு கேட்க அப்படிங்கும்போது, இல்லை இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு அவங்க வந்து ரெகுலராகவே அவங்க கம்பெனிக்கு வேலையை கொடுப்பாங்களாம், எத்தனை லட்சம் கேட்டாலும் தருவாங்களாம். அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோஹினி, இதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா செலவு வரும், சம்பளம் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாட்ட வரும், ஒரு 8 லட்ச ரூபாட்ட வரும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்ய அப்படிங்கும்போது 10 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது, அப்படியா சொல்கிற ரோஹினி, நீ 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்குன்னு சொன்னோன்னே நானும் பெரிய பெரிய வேலைலாம் பார்த்தேன். அந்த மீனாவோட பைக்கை எடுத்து மாற்றி விட வைக்க எல்லாம் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது, இந்த விஷயந்தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைக்கை யார் எடுத்தாங்கன்னே அந்த மீனாவுக்கு தெரியல அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி ரோஹினி, இந்த பணத்தை நீ வாங்கி கொடு,
அடுத்தாப்புல அந்த மற்ற வேலையெல்லாம் எனக்கே கொடுக்க சொல்லிடு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து மனோஜுக்கு பேசுகிறாங்க. மனோஜ், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சிந்தாமணிகிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு நம்ம ஒரு 8,00,000 கொடுத்தா போதும், மீதி நம்மளுக்கு தான் அப்படிங்கும்போது, என்ன ரோகிணி சொல்லுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே சந்தோஷ் சார் கால் பண்ணி பேசுகிறாரு. சார், டெக்கரேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மண்டபத்தை காமிச்சாச்சு. அவங்க பணத்தை முதல்ல கேட்குறாங்க அப்படிங்கும்போது, மனோஜுங்க பாருங்கள், பணம் பெரிய மேட்ரு கிடையாது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை அனுப்பிடுறேன். ஆனால் டெக்கரேஷன் வேலை பயங்கரமாக இருக்கும். கல்யாணத்தன்னைக்கு காலைல தான் நாங்கள் வருவோம். மண்டபம் ரொம்ப ரெடியாக இருக்கணும். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்காரங்க. நான் பாம்பேயில் பெரிய ஆளுனா அவங்க டெல்லியில் பெரிய ஆள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் பணத்தை மாற்றி விட்ருதாங்க. பணம் வந்தோடனே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். ரோஹிணி, பணம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, 60 லட்சம் அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. 60 லட்சம் அனுப்பியாச்சு. இந்த டெக்கரேஷன் வேலையை மட்டும் இந்த சிந்தாமணி பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டுனா மீதி பணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கும்போது, மனோஜ் இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றை சொன்னோம்ல, அடுத்தாப்புல நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிக்க போகிறோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் தருவோம்னு சொல்லி விளம்பரத்தை மட்டும் வச்சா போதும். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட ஏமாந்த ஆட்கள் நம்மகிட்ட நினச்சிவாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் வாங்கிட்டுன்னு சொல்லி பணத்தை பூரா கட்டுவாங்க. நம்ம பணத்தை பூரா வாங்கிட்டு அவங்களுக்கு பொருளும் கொடுக்க போகிறது கிடையாது. அடுத்தாப்புல இன்னொரு ஷோரூம் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அப்போ இப்படி பண்ணால் எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னத்தையும் கொடுத்தா புனிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் மனோஜ், இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அசோக் நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு நின்றுட்டான். இப்போ அசோக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு ஃபர்னிச்சர் கடை நடத்திட்டு இருந்தாங்கன்னா, அதை நடத்த முடியல, அந்த கடையை பார்க்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் அதெல்லாம் வேண்டாம், நிறைய கூட்டம் எங்கே வருதோ அங்கே பார்க்குற மாதிரி பார்ப்போம், அப்படின்னா தான் நம்மளுக்கு அதிகப்படியான வியாபாரம் ஆகும், நம்ம விளம்பரம் வச்சாலும் போய் சேரும் அப்படிங்கிறோம். நீ சொல்லுற ஐடியாவும் சார் தான். சரி ரைட், நான் அசோக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை சந்தோஷம் ஒவ்வொரு தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துல கடை பாருங்கள், இன்னொரு கடை அப்படி அப்படின்னோடனே மூட்டை சந்தோஷம் சொல்கிறாரு, ஏற்கனவே கடை இருக்குன்னு சொன்னியாப்பா, இவன் புதுசாக ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்கணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது மட்டும் செய், உனக்கு தேவை பணம் தானே அப்படி இப்படின்னு ரொம்ப தோரணையாக பேசிடுறாங்க. அப்போது ஸ்டேஷன்லேருந்து மீனாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்து தான் ஸ்டேஷனாக போய்ட்டு இருந்தால் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு இருந்தாங்க சரிக்கு, இப்போ இந்த மீனாவை சரிக்க வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, விஜயா கொஞ்சம் அமைதியார், மீனாவோட பைக்கு போயிட்டது, அந்த பைக்கு சம்மந்தமாக சரிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ இல்லாத கார் வச்சுருந்தாங்க போயிட்டது, ஒரு பழைய பைக்கு, இதுக்காக இவ்வளோ வளர்ப்புற அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க, ஏம்மா எந்த நேரத்தில் நீங்கள் பைக் விட்டீங்க அது விற்றீங்க அப்படின்னு, இந்த நேரத்தில் விட்டாங்க, நானும் என் தம்பி உள்ள போய் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு மிஞ்சிட்டா ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க கோயில் உள்ள, அதுக்குள்ளே காங்களே அப்படிங்கும்போது, சரிம்மா அந்த கோயிலில் கேமரா தான் இருக்கா அப்படிங்கும்போது, இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனில் தாங்க போகிறாங்க. சார் இங்கே புதுசாக வந்திருக்க மேனேஜர் யார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள கேமரா பதிவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் பார்க்க முடியாது சார், வைக்க முடியாது சார் அப்படிங்கிறது. எங்கள் ஸ்டேஷனில் வந்திருக்கோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, உயரதிகாரி பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் ஃபோனில் பேசுகிறாங்க. பேசினோன்னே அந்த பதிவை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட் சார் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது, அந்த பதிவை வாங்கி கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்துட்றாங்க. தம்பி, இதில் ஒரு ஆட்டோவில் தான் தூக்கி போட்டு போயிருக்காங்க, அந்த ஆட்டோக்காரன்ட்ட உங்கள் வீட்டம்மாவும் பேசியிருக்கேன் அப்படின்னு முத்துட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், அவங்க எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்ட முத்து சொல்கிறாரு, மீனா நீங்கள் பைக்கை காணலான்னு தேடும்போது ஒரு வண்டியில் பேசுனீங்க, சிமெண்ட் மூட்டை எங்கேயோ இறக்கி விட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. சிமெண்ட் மூட்டை இறக்குனையா சொன்ன போட்டேன், வண்டியில் சிமெண்ட்டே அன்றைக்கி இறக்கலையாம். நடந்தது என்னென்னா, அந்த கேமராவில் பார்க்கும்போது உன் பைக்கு தூக்கி அவன் வண்டியில் ஏற்றிருக்காங்க, அந்த வண்டியில் தான் நீனும் சத்தியாகவும் பேசியிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏங்க அவங்ககிட்ட பேசினேங்க, அவங்க முகம் எனக்கு அப்படியே நினைவு இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. அவங்கள கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க உள்ளூர்காரங்க கிடையாதான், ஸ்டேஷன்லேருந்து நீ பார்த்தாங்க, ஸ்டேஷனில் உள்ள அதிகாரிகள்ட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த பைக் வந்துருமாங்க, எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினதில்லை அப்படிங்கும்போது, மீனா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி உண்டாக்குனது, அதனால அது எங்கேயும் வீண் போகாது அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சர்க்கார் அமைப்பில் உள்ளவர் கால் பண்ணுறாரு, என்ன தம்பி நாளைக்கு வாங்க அப்படின்னேன், வந்தால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரியாக இருக்கும் சார், அந்த கோயில் வேலை பார்க்குற மேனேஜருக்கு நாளைக்கு தான் சார் பணம் வாங்குதான்னு இருக்காரு அப்படிங்கிறாங்க. செல்லத்துட்டு ஒரு 10,000 கையில் கொடுத்துட்டே கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே சார் என் தங்கச்சி கடை வைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கும்போது, தம்பி பணம் வாங்குறது வரைக்கும் நான் வேறு மாதிரி, பணம் வாங்கின பிறகு ரொம்ப நல்ல மாதிரி, சரிதானா, கடை வைங்க, மாதம் 2,000 என்ன செஞ்சிடணும்,
பணம் தந்துடணும். அது போக நான் கேட்கும் போதெல்லாம் பொருள் வந்துடணும். இப்படி தான் கிட்டத்தட்ட நான் 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கமிஷனர் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய் சார் இந்த ஆளை விடவே கூடாது, உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி அவரே அமர்த்தி அந்த கரும்பு மிஷினு அந்த பூக்கடை இது பொருள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு கடம்னா இங்கேயே இறக்கிடுறாரு. இறக்கிட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளை நான் பார்த்ததில்ல. என் வீட்டம்மா சொன்னாங்க, உங்கள் அம்மாவே வந்து ஏமாற்றி ஒரு பரிசு வாங்கணும்னு நினச்சி இது பண்ணாங்க. அதுவே நியாயமான ஆட்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி வீடியோ எடுத்து கொண்டு கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் 2வது எடுத்த வீடியோ இந்த ஜனங்களுக்கு தேவையில்லாத ஆட்களை வந்து வேலை பார்க்குறவனை தூக்குற வீடியோ. இப்படி ரொம்ப நல்ல செய்தி செஞ்சுருக்கீங்க. என்னை பொறுத்த மட்டும் இப்பேற்பட்ட முன்ன மாதிரி ஆளுக்கு தான் தம்பி பரிசே கொடுக்கணும். இதை நான் என் வீட்டம்மாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க சார், எனக்கு அதுக்காகலாம் பண்ணல. என் மாமியார் வந்து இது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குது சார். என் மாமனாரும் மாமியாரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடை வச்சுருக்குறாங்க. அதுவும் ரொம்ப தரம், ரொம்ப நல்ல பொருளாக விற்பாங்க. இங்கே வரவங்களும் போகிறவங்களும் அவ்வளோ நல்லா பேசுவாங்க சார். இது வேணால் பாருங்கள். இது என் வீட்டம்மா வந்து இங்கே கோயிலுக்கு வரவங்ககிட்ட எழுதி வாங்கின பேப்பர் அப்படிங்கிறாங்க. தம்பி உன் பொருளை வச்சாச்சு, இன்னும் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண நான் பண்ணுறேன். இவ்வளோ இதுக்கு அந்த கோயில் நிர்வாகத்தில் இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வருவார். அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன வசதி பண்ணி தரணுமோ பண்ணித்தரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் போய் அவங்க வீட்டம்மாட்ட சொல்கிறாங்க. நீ வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு 4 பேருக்கு வந்து பரிசு வாங்கி கொடுக்குற, அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல மறுவாதி வருது. ஏன் இந்த முத்து தம்பிக்கு நீ பண்ணக்கூடாது? அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார். அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த 10,000 கொண்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து நாசுக்கு அந்த கடையை வச்சுருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட மனுஷன் வந்து மற்றவங்களுக்கும் செங்கடத்தனம் கொடுப்பாரு. இப்பேற்பட்ட ஆள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோக படிக்காட்டிலுமே வந்து அவ்வளோ பண்பாக இருக்கார். இப்பேற்பட்டவருக்கு நீ பரிசுக்கு ஏதாவது பண்ணு அப்படிங்கும்போது எனக்கு அதே சிந்தனை தாங்க. இன்னொரு வாய்ப்பு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இப்போ இந்த 2 காரணமும் நல்ல காரணம் தான். ஒன்று மாமியாருக்கு செஞ்சுருக்குறாங்க, இன்னொன்று வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஏமாற்றி பரிசு வாங்குறாங்க, நல்லவங்களுக்கு கிடைக்குன்னு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏதாவது வந்து நம்ம மைண்டை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கட்டும். கண்டிப்பாக அந்த பையனுக்கு அந்த பரிசு வாங்கி கொடுத்துருவோம். அந்த விருதும் கிடைக்கும், அவனுக்கு ஒரு பரிசு தொகையும் கிடைக்கும்ல, அவனுக்கு எதுக்காவது ஆகும். அதுபோக இப்படிப்பட்ட ஆளுக்கு கொடுத்தா தாங்க மறுவாதியாகவும் இருக்கும். கொஞ்சம் இன்னொன்று எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி நல்லவன் என்றைக்கு நல்லது தானே செய்வான். என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு அவனுடைய உண்மையான குணம் உனக்கு தெரிய வரும். சரி நான் வேலைக்கு கிளம்புறேன்னு அவர் கிளம்பிடுறாரு. அந்த சர்க்கார் வளபக அதிகாரியோட வீட்டம்மாவுக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. பார்வதி இப்படி ஒரு குடும்பத்தில் பழக்கமாக இருக்கலாம், ஆனால் என் அம்மா தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. எங்கள் முத்து பைக் எப்படியாவது மீனாக கிடச்சிட்டா நல்லா இருக்குமே. நடந்து போய் வாரம் பார்த்துட்ருக்காளே, வெயில் வேறு பயங்கரமாக வீசுது. அதுபோக மழையும் சில நேரத்தில் பெய்யுது, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு பைக் ரெடி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஷோரூமில் போய் பைக்கை பார்க்காங்க. பைக் பார்க்கும்போது சரி இப்போலாம் விலை நிறைய குறைஞ்சிருக்குது, அதனால் வேங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கேருந்து சீதா கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு. அக்கா மச்சான் வந்து பைக் ஷோரூம் இருக்காங்க, எதுவும் பைக் எதுவும் வாங்க போறியாக்கா அப்படிங்கும்போது, இல்லடி இரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு. மீனா உன் பைக்கு வந்துட்டு இப்போதைக்கு எப்போ வரும்னு தெரில, அது வரைக்கும் நீ நடந்து போகிறதுனால தாங்க முடியல, அதனால தான் உண்டியில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு ஷோரூமில் ஒரு பைக் எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது, மீனாங்க அதெல்லாம் வேண்டாங்க, எனக்காக நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டு வாங்கி தந்த பைக்குங்க, அது நம்மளை விட்டு போகாது, கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் இந்த பைக்கை வாங்கி தந்தீங்கன்னா 2வது எனக்கு அந்த அன்பு பாசம்னு என்னன்னு தெரியாமல் போயிருங்க. உங்கள் முறையாக நீங்கள் உழைச்சி வாங்கி தந்ததுங்க, அதை நான் மிஸ் பண்ணுறேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீனா அசால்ட்டாக விட்டா தான் நான் ஃபீல் பண்ணணும். மற்றபடி இது யாரோ வேண்டாம் இதுதான் பண்ணியிருக்காங்க, இதுவும் கூட சிந்தாமணி தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆஃபீஸர் உள்ளே போகல, அந்த சிந்தாமணி எதுலேயுமே சொல்லலை. ஆனால் அந்த வண்டி விஷயத்தில் கண்டிப்பாக சிக்குவாங்க, அந்த சிந்தாமணியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க இப்படி பண்ணணும், நான் அவங்க தொழிலுக்கு வந்து இடைஞ்சு பண்ணலைங்க, எனக்கு வர வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, மீனா விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க, முத்து தம்பி உங்கள் வீட்டம்மா கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை கூப்பிட்டு வராங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. ஒரு 4 பேரை தூக்கியிருக்குறோம், இவங்க தான் அந்த கேமராவில் இருக்கிற ஆள் மாதிரி இருக்குது, இவங்க தானான்னு சொல்லி உங்கள் வீட்டம்மா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்து சொல்லும்போது, ஆமாங்க இவங்க தான் வண்டியில் போகும்போது பேசினாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வண்டி எங்கேயா அப்படின்னாங்க. வண்டியெலாம் எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. அந்த கேமரா பாரியா அப்படின்னு சொல்லி கேமரா காமிச்சிட்டு
இல்லை சார் நான் எடுக்கலைங்க. அந்த ஆளை அவங்க கொடுக்குற மாதிரி 4 பூசை கொடுக்காங்க. கொண்டு வந்தோடனே ஆமாம் சார் நாங்கள் தான் சார் எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த வண்டி எங்கே அப்படிங்கிறாங்க. சார் அந்த வண்டியை வந்து அந்த சிந்தாமணி அவங்க வீட்டு குடோனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வீட்டில் குடோனில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார் அவங்க தான் எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி சொல்லுறாங்க, என்னங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, அந்த மீனாவும் உங்களுக்கும் தொழிலுக்காக அதுக்காக அவங்க அம்மாவுக்கு மற்றவங்களும் இடைஞ்சி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அவங்க பொருளையும் நீங்கள் ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா, பழையபடி அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது, சார் யார் சார் சொன்னால், அந்த மீனா சொன்னாலா, அந்த முத்து சொன்னானா அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்ல, முத்து சொல்லலை, நீங்கள் அனுப்பிவிட்ட ஆள் தான் சொன்னாங்க. அவங்க ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, வண்டி வந்து உங்கள் குடோனில் தான் இருக்கான், அதையும் எடுத்துகிட்டு அவங்க கூட்டி வர சொன்னாங்க, கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. சார்ங்கிறாங்க. எதனாலும் ஸ்டேஷனில் வந்து பேசணும் வாங்க அப்படின்னு கூட்டி போயிடுறாங்க. மீனாக்கிட்ட காணாமல் போன அந்த வண்டியை கையில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்தோன்னே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ முத்துக்கு சரியான கோவம் வருது இந்த சிந்தாமணி மேலே. என் பொஞ்சாதி உங்களுக்கு என்ன செஞ்சா, அப்படி என்னம்மா பண்ணிட்டா, அவளாக தொழில் பண்ணுறா, அவட்ட வார வேலையை உங்கள் வேலையை அவள் என்ன செய்யலை, கெடுத்து வாங்கலை, அவட்ட கொடுக்குற வேலையை அவள் சிறப்பாக செய்கிறா, அவளுக்கு நல்ல பேர் கிடைக்குது, இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, முத்துங்க பாரு, உனக்கும் என் பொஞ்சாதிக்கும் தொழில் போட்டி இருக்க தான் செய்யுது, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், என்னை விடு அப்படிங்கிறாங்க. உங்களை விட்டேன் அப்படின்னா மீனா மாதிரி யார் புதுசாக தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இடைஞ்சு பண்ணிகிட்டே இருப்பீங்க, நான் உங்களை வெளியே கூட விட மாட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோன்னே பாம்பே சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு. யாருக்கு, முத்துக்கு கால் பண்ணி, முத்து உங்கள் அண்ணன் மனோஜும் ரோஹினியும் ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க, என்னன்னு தெரில, என் பொண்ணுக்கு ஒரு 3 நாளில் கல்யாணம், ஒரு பெரிய மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன், ஒரு வேலையும் அங்கே நடக்கலை, ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, என்னென்னு பாருங்கள் அப்படின்னா மனோஜ் கால் பண்ணுறாரு. முத்து உடனே என்னடா நீ என்ன கால் பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு மனோஜ் முத்துக்கிட்ட. டேய் பாம்பே சந்தோஷ் சார் தான் பேசினார், அவங்க மகளுக்கு வந்து கல்யாணமாக சென்னையில் ஒரு பெரிய இடத்துல, ஆனால் டெக்கரேஷன் வேலையை பார்க்குறதுக்கு உன்ட்ட தானே கொடுத்தாங்களா, நீ தான் மெட்ராஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் கொடுத்தாங்கடா, அந்த சிந்தாமணிகிட்ட தான் ஆர்டர் கொடுத்தோம், டெக்கரேஷன் ஆர்டரை, அந்த சிந்தாமணி ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி எடுப்பாங்க, அவங்க உள்ளெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் பைக்கு அட்டை போட்டதா அந்த சிந்தாமணி அம்மா தான், அதான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து அது வாபஸ் வாங்கடா, இல்லைன்னா எனக்கு ஒரு பெரிய உரியாயிரும், அப்படி ஏன் உரியாகும் அப்படிங்கிறாங்க. டெக்கரேஷன் வேலையை வந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு தான் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ டெக்கரேஷன் வேலையை யார்ட்டையும் கொடு, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த சிந்தாமணி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மறுபடியும் சந்தோஷ் சார் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி மனோஜ் வந்து சிந்தாமணி இன்னொரு அம்மாட்ட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அந்த அம்மா ஒரு கதையில் உள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது, என்ன முத்து சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாண்ணா என் வீட்டம்மாவுக்கு அவங்களுக்கு ஆகாது அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டம்மா என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. டெக்கரேஷன் வேலை தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டம்மா டெக்கரேஷன் வேலை பார்க்காங்கன்னா அந்த மனோஜ் உங்கள்கிட்டயே கொடுத்துருக்கலாமே, ஒரு 60 லட்ச ரூபாயை டெக்கரேஷன் கொண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அது கிடச்சா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் 60 லட்சமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து 60 லட்ச ரூபா அவனு சொல்லி தான் மனோஜும் ரோகிணியும் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் எந்த இடத்துல ஏது இடத்துல அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல மண்டபம்பா அப்படிங்கிறாங்க. என் வீட்டம்மா போய் பார்க்க சொல்லணும் சார் அப்படிங்கும்போது, முத்து அந்த 60 லட்ச ரூபா மனோஜ்கிட்ட தான் இருக்குது, அதை வாங்கி அப்படி கூட நீங்கள் வச்சுக்கிட்டுங்க, டெக்கரேஷன் வேலையை சூப்பராக பண்ணுங்க அப்படிங்கும்போது, சார் அங்கே எவ்வளோ வரும் ஏது வரும்னு மீனாக பார்த்து சொல்லிடுவா சார் அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் போய் பார்க்காங்க. பார்த்துட்டு, சார் நீங்கள் சொல்லுற அளவுக்கு 60 லட்சம்லாம் வராது, எவ்வளவு அதிகபட்சமாக கேட்டாலும் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே யாருமே பண்ண மாட்டாங்க சார், அவ்வளோ பெரிய எவ்வளோ நாளாக தான் சார் ரேட்டு, இதுக்கெலாம் வந்து அசலே 7 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா தான் சார் வரும் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அதுக்கு 60 லட்ச ரூபா ஆகும், 60 லட்ச ரூபாய் குறைய மாட்டாங்கன்னு சொல்லி தான் மனோஜ் ரோகிணி என்கிட்ட பணத்தை வேணாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு, எடுக்கவே இல்லை. மனோஜ் வந்து வேற ஆள் டெக்கரேஷன் வேலை வச்சு நம்ம வேங்கின பணத்தை வச்சு இது பண்ணிடலாம், நம்ம சிந்தாமணிக்கு 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், சிந்தாமணி வெளியே வந்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பார்க்க அலைதாங்க. யாருமே அப்போ கிடைக்க மாட்டேங்காங்க. ஏன்னா சரியான முகூர்த்தம். இங்கே பாம்பே சந்தோஷ் சார் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இந்த முத்து மீனாவும் அவங்ககிட்ட பாம்பே சந்தோஷ் சார்கிட்ட நாங்கள் டெக்கரேஷன் வேலை செய்தேன்னு சொன்னதாக இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. இங்கே மனோஜ் ரோகிணி அங்கே இங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஆகா சந்தோஷ் சார் ஃபோனையும் நம்ம எடுக்கலை, அவர் தான் நம்மளை டீலர் ஆக்கி வச்சுருக்காரு, அவர் டீலர் வேண்டாம்னு என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனோஜ் வந்து கால் பண்ணுறாரு பாம்பே சந்தோஷ் சாருக்கு. சார் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த சிந்தாமணிக்கு ஒரு சில சூழ்நிலையில் அவங்க வெளிநாடு போயிட்டாங்க, அதனால் அவங்க வேறு ஒரு ஆளை இது பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் பார்க்க போய்ட்டுருக்கோம், அதான் சார் அவங்க ஃபோன் எடுக்க முடியல அப்படிங்கும்போது, அங்கே என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியும், அந்த சிந்தாமணி ஒன்றுத்துக்காக நான் விசாரிச்சிட்டேன்,
அதுபோக அந்த முத்துக்கிட்டி மீனாக்கிட்டியும் பைக் ஆட்டையை போட்டது உள்ளே கிடக்குது, அதால் பண்ண முடியாது. அந்த டெக்கரேஷன் வேலையை மீனாவும் முத்து தான் பண்ண போகிறாங்க. டெக்கரேஷன் வேலை பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும்னு என்கிட்ட அவங்களும் சொல்லிட்டாங்க. நான் அவங்களுக்கு காசு கொடுத்துக்குறேன், என்கிட்ட ஆட்டையை போட்ட பணத்தை ஒழுங்கு மரியாதை கொடு. டெக்கரேஷன் வேலையை வச்சு என்கிட்டயே ஆட்டையை போட பார்க்குறியா அப்படிங்கிற. சார் அப்படிலாம் இல்லை சார், இவ்வளோ கேட்டாங்க சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, நான் வந்து நீ லோக்கலில் இருக்க, என் டீலராக இருக்க, அதனால் எனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் நீ எல்லார்ட்டையும் பணத்தை ஆட்டையை போட்ட மாதிரி ஏன்டா ஆட்டையை போட்டுட்ருக்க? ஓன்ட்ட பணம் வந்து பணம் வாங்க முடியாமல் இருக்க சப் டீலர் எல்லாருமே எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ கூட நீ என் டீலர்னு விட்டு கொடுக்காம, சரி ரைட்டு அந்த முத்தோட அண்ணன் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நான் நம்புகிறேன். ஆனால் இன்னும் ஒரு நிமிஷம் நம்ப மாட்டேன். என்கிட்ட வாங்கின 60 லட்ச ரூபா எனக்கு இன்னும் 10 நிமிஷத்தில் எனக்கு வரலன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு மேலே என் டீலராகவும் இருக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கும். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த 60 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் நான் வந்து வேறு ஒரு ஷோரூம் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். என்கிட்ட 20 லட்ச ரூபா தான் சார் இருக்குது, 40 ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது, 10 நிமிஷத்தில் நீ எனக்கு வரலன்னு வச்சுக்கோ என் பணம், நீ டீலராக இருக்க மாட்டேன், என் மொவா கல்யாணத்தை எப்படி நடத்துன்னு எனக்கு தெரியுமியா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. ரோஹினிட்டு வந்து ரோஹினி இப்படி நடந்ததை சொல்லுதாங்க. ரோஹினிக்கு ஒன்றும் உடலாக எல்லாமே பாம்பே சந்தோஷ் சார் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சந்தோஷ் வச்சு பேச சொல்லுதாங்க. மொட்டை சந்தோஷிட்ட அவர் பாம்பே சந்தோஷ் சார் ஒன்று தான் சொல்லுதார். இங்கே பாரு, நீ என்கிட்ட இவ்வளோ நாள் நீ பழகிருக்க, நான் எவ்வளோ பெரிய ஆனாலும் கரெக்டாக பழகிறேன், அந்த மனோஜுக்காக என்கிட்ட இல்லாத பிள்ளைலாம் சொல்லாத. முத்தோட பொஞ்சாதி மீனாக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டேன், அவங்க டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாக்கு சுத்தம் இருக்குது. அதனால் வந்து அவர் கூட நீ சப்போர்ட் பண்ணி இந்த வேலையை முடிக்க பாரு அப்படிங்கிற. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. இப்போ டெக்கரேஷன் வேலையை பாம்பே சந்தோஷ் சார் யார்கிட்ட கொடுத்துருக்காரு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. முத்து மீனாட்ட தான், அவங்க தான் பொறுப்பாக பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு ஒன்றும் இல்லை, என்னது அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்களா, இந்த பெரிய வேலையை அவங்க தான் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீ பணத்தை கொடுக்க போகிற சார், இன்னும் 1 hour தான் டைம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கட்டுறதுக்கார்ட்ட என்ன கட்டட வேண்டாம்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி சந்தோஷ் சாருக்கு போட்டிருந்தாங்க. சந்தோஷ் சார் அந்த 60 லட்ச ரூபாயை முத்து அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுதார். முத்து, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 60 லட்ச ரூபா போட்டிருக்கேன், இந்த வேலையை சிறப்பாக பண்ணிடுங்க அப்படிங்கும். சார் என் வீட்டம்மா தான் சொல்லிச்சிட்டா சார் இவ்வளோ வராது அப்படிங்கிறாங்க. தம்பி, இது வந்து உங்கள் வேலைக்காக தரல, உங்கள் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் தரேன், சரியா, இதை வச்சு நல்லா பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு முத்து மீனாவும் நொறுக்கு தாங்க, ரொம்ப சூப்பராக அதை வந்துடுது. இதை பார்த்துட்டு பாம்பே சந்தோஷ் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, ஏங்க டெக்கரேஷனாக யார்ட்டுங்க கொடுத்தீங்க, அள்ளி எரிஞ்சிருக்காங்க, அது போக வந்து பூ மனம் அள்ளுத அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாம்பே சந்தோஷ் சார், இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, சார் 60 லட்ச ரூபா எங்கள் லைஃப்பில் நாங்கள் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, இவ்வளோ பெரிய பணத்தை எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும்னு நினச்சதில்லை, இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார், நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் 15 லட்ச ரூபாய் தாண்டாது சார் அப்படிங்கிறாங்க. மீதி பணம் எல்லாம் உங்களுக்கு தான், என் மோவா கல்யாணம் முடியட்டும், அதுத்தாப்புல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாணத்துக்கு வந்து மனோஜிட்டும் ரோஹினிட்டும் பேசவே இல்லை. உடனே மொட்டை சந்தோஷம் சொல்லுதார், பாம்பே சந்தோஷம் என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற. ஃபங்க்ஷன் பிஸியில் இருந்துருப்பாரு அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரில, இந்த முத்து மீனை தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறாங்க, அதனால் என்னை பற்றி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, போகிற பக்கம் பார்த்தா என் டீலர்ஷிப்பே கேன்சல் பண்ணிடுவார் போலையா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மேடையில் பாம்பே சந்தோஷ் சார் போகிறாரு. அப்போ அவர் வந்து ரொம்பவே அழுதுட்டு பேசுகிறாரு. இந்த கல்யாணம் என் எல்கையை மீறி நடக்குது, என் பொண்ணு என்னோட பெரிய வீட்டில் வாழப்போகுது, எனக்கு சந்தோஷம்தான். இந்த கல்யாண ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு ஒரு மனவரி இருந்துச்சு. ஆனால் அதை நீக்கினது வந்து இந்த முத்து மீனாவும் தான். முத்தோட அண்ணனும் அவங்க மைனியும் என்னையை வந்து ஒரு 60 லட்ச ரூபாயை ஏமாத்துனாங்க. ஆனால் அதை மீறி அந்த வீட்டில் இருக்கிறவரே என் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சு இன்றைக்கி என் மகன் கல்யாணம் நடந்திருக்கு. என் மகன் இன்றைக்கி வந்து பெரிய இடத்துல நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதுக்கு காரணம் முத்து மீனாவும் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவங்கள மாதிரி ஒரு மனுஷங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க, உண்மையிலே படிக்கலைனாலும் அவர் பேருக்கு ஏற்றாப்புல முத்து தான் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அது போக நான் இவருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் டிவி கேம் இன்றைக்கி ஷோரூமுக்கு வந்து ஒரு டீலர் அறிவித்தேன், இந்த முத்து அண்ணன் அப்படிங்கிறதுக்காக. ஏன் அந்த முத்துக்கே நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எந்த அனுபவம் இல்லாத அந்த மனோஜுக்கு முத்து அண்ணங்கிற ஒரு முகவரிக்காக கொடுத்தேன், அதே முகவரிக்கு நான் முத்துக்கு அந்த டீலர்ஷிப் கொடுக்குறேன். மாதம் அந்த டீலர்ஷிப் மூலமாக அவங்களுக்கு 15 லட்ச ரூபா கிடைக்கும். அது போக சப் டீலர் எல்லார்ட்டையுமே வந்து உண்மையாக இருப்பாருன்னு நம்புகிறேன், அதனால் அவருக்கே கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. உடனே முத்து மேடைக்கேறி, சார் மனோஜ் தான் சார் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ்கிட்ட உண்மை இல்லை, நேர்மை இல்லை, உங்கள்கிட்ட அது இருக்குது அப்படிங்கும்போது, சார் என்கிட்ட ஃபர்னிச்சர் கடை எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து, நானே ஒரு இடம் தரேன், அதிலே நீங்களே ஃபர்னிச்சர் கடை வைங்க, அதிலே உங்களை டீலர் ஆக்குறேன்,
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சப்டில் எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து பாம்பே சந்தோஷ் சார்கிட்ட சார்ன்னு போகிறான், உங்கள் வேலையை பாரு, இன்னும் என் முகத்தில் முடிக்காதுன்ட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜ் சரியான கோவத்தில் போய் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் போய் ஏம்மா எனக்கு இருந்த எனக்கு இருந்த டீலர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து முத்து கெடுத்துட்டான், வேலையும் கெடுத்துட்டான் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீட்டில் முத்து மீனா இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு போகணும் வைக்கணும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பரு, நேர்மையாகவும் உண்மையாக இருக்கிறவங்க இந்த வீட்டை விட்டு போகணுமா, ஏன் போனவங்க தன்னை வந்து ஒன்றுமே அடையாளம் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அடையாளம் வந்து ஒரு ஆளை டீலர் ஆக்கி வச்சுருக்காரு ஒரு டிவி கம்பெனி ஓனர். அப்போ ஏற்பட்டவர் உண்மையாக இல்லாமல் அவர்கிட்ட பணத்தை ஆட்டை போடணும்னு நினச்சா அவர் விடுவாரா? அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாரு. மற்ற ஆள் நினைஞ்சிருப்பார், உள்ளே வச்சுருப்பார் ஏமாத்தினால. இந்த முத்து அண்ணன் எங்கிறதுக்காகவும் மைனிங் எதுக்காகவும் விட்டுட்டார். என்ன இப்போ டீலர்ஷிப் அடுத்த ஆள்கிட்டையும் போகல, நம்ம வீட்டில் பையன் தான் போயிருக்கு அப்படின்னு முத்து மீனா அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே எங்கள் வீட்டு விட்டு வெளில போகணும் அப்படிங்க அண்ணாமலை சொல்லிட்டாங்க, அழகாக போவோம், நானும் போகிறேன் அவங்க கூட, சுருதி ரவியும் கூட போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாரு இப்போ வந்து டீலர் ஆகிட்டான், இவனை தேடி எவ்வளோ பேர் வருவாங்க பாரு அப்படின்னு அறிவிச்ச கொஞ்ச நேரத்துலேயே மழைன்னு ஒரு 50 பேர் வராங்க. சார்னு சால்வையை போடுதாங்க, மழையை போடுதாங்க, எல்லாம் பண்ணுதாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. சார் நீங்கள் தான் டீலர்னு இப்போ தான் பாம்பே சார் அறிவிச்சார், எங்களுக்கு தான் சார் டீலர் தரணும், உங்களுக்கு தான் தரணும், ரெகுலராக தந்துட்டுருக்காரு, உங்கள் அண்ணாச்சி சரியாக பண்ணலன்னா நீங்கள் நல்லா பண்ணீங்க நம்புகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. பார்த்துட்டு எல்லோரும் அனுப்பிவிட்றாங்க. பார்த்தியா விஜயா, இன்னும் இந்த வீட்டு கடையால் முத்து தான், நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த முத்து என் பையன் கிடையாது, மீனா என் மருமக கிடையாது நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன், இனிமேல் நீ வந்து முத்து தான் என் பையன், மீனா தான் என் மருமவா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கும்போது முத்துக்கிட்ட சுற்றி கேட்குறாங்க, முத்து நீங்களும் மீனா வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லாயிருக்கும், என்ன கேட்டால் நீங்களே இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டீங்க. அந்த பாம்பே சந்தோஷ் சார் பேசின வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்படியான நாட்களை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம்னு சொல்லி அதில் கருத்து சொல்கிறாங்க. இப்பேற்பட்டவங்க நீங்கள் வந்து என் ரெஸ்டாரண்ட்டை திறந்தீங்க, நாங்கள் விளம்பரம் வச்சோன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, அதன் மூலமாக சாப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப வியாபாரம் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும்போதே அவர் ரவி கூட ரெஸ்டாரண்ட் வேலை பார்த்து வந்துடுறாரு. அவர் வீட்டை சமைச்சு கொடுக்குறாரு, சாப்பாடு செமையாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து குக்காக வாங்க அப்படின்றாங்க. சரின்றாங்க. உடனே ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக நடக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் முத்து மீனா வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. இது வந்து சுருதியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஓரமாக நின்றுட்டு போயிடுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு போகிறாங்க. சுருதி வந்து வீட்டில் சொல்கிறாங்க, நல்ல விளம்பரம் ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு, நம்ம நல்லாவே வியாபாரம் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே மீத்து ரெஸ்டாரண்ட் வந்து படுத்துருது, வியாபாரமே இல்லை. அப்போ ரவிகிட்ட வந்து சொல்கிறாங்க, ரவி இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வியாபாரமே இல்லை, சுருதி ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வியாபாரம் வருது, இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், சுருதி ரெஸ்டாரண்ட்டை டவுன் பண்ண அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது மேடம், நம்ம டைம் நம்மளும் தரமாக தான் போகிறோம், அவங்களும் தரமாக தான் போடுறாங்க. அங்கே போய் ஒரு பிரபலமானவங்க 2 பேர் வந்து அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க, அதனால் வந்துட்டு என்னது நல்லாவே வந்து விளம்பரமாக இருக்குது, அது மாதிரி ஏதாவது பிரபலத்தை கொடுத்து மறுபடியும் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அண்ணன் முத்து மீனாட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. நான் பேச முடியாது மேடம், அது என் வீட்டம்மா இது, நீங்கள் வந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. மீத்து வந்து பேசுகிறாங்க ரவி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும், நீங்கள் தான் வரணும், எங்கள் ரெஸ்டாரண்ட் ரீஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி நினைக்காங்க, ஒரு வேளை முத்து மீனா போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து மீனா சொல்கிறாங்க சேர்ந்துக்கிட்டே, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் உள்ளவங்க சுருதி அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைப்போம், நீங்களும் நல்லா தான் இருக்கணும், ஆனால் நாங்கள் சீஃப் கெஸ்ட் ஆகிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, ஒரு வீடியோவில் வைரலாக இருக்கவங்க தான், மற்றபடி நீங்கள் யாராவது பெரிய ஆள் வச்சு தருங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. மீத்து இவ்வளோ சொல்லியும் முத்து மீனாவும் போகலை. எவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி பார்க்குறாங்க, அப்பவும் கேட்கல. அப்போ சுருதியும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மீனா முத்து, உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பணம் காசுக்கு எல்லாருக்கும் ஆசைப்படுவாங்க, ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டா எண்ணலையே, அதுபோக இந்த உங்களுக்கு கிடைச்ச காசு சந்தோஷம், அந்த காசை கூட ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு என்ன தந்துருக்கீங்க, அதை கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் வாங்கின காசை திருப்பி கொடுங்கன்னு சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இந்த விஜயாவுக்கே தெரியும், அப்போது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த பணமும் அந்த முத்து மீனா தான் கொடுத்துருக்காங்களா, அந்த பாம்பே சந்தோஷ் சார்னு சொல்லி ஒருத்தன் கொடுத்தாங்க, அந்த பணம் இவங்களுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. இங்கே சிந்தாமணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னே விஜயா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஏம்மா உங்கள் மருமவா ரோகிணிக்காக நான் ஹெல்ப் பண்ண போய் நான் உள்ளே போயிட்டேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற, அந்த கடை எடுக்க சொன்னதே ரோகிணி தான், இப்போது நான் உள்ளே போனவ வந்து கூட பார்க்கல, ஆனால் அந்த ரோகிணி நான் சும்மா விட மாட்டேன், ரோகிணி ஒன்றா நம்ம ஃப்ராடை நான் விசாரிச்சிட்டேன், அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசணும் வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக விஜயா வந்து சிந்தாமணி பார்க்க போகிறாங்க. போனோன்னே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
இந்த மாதிரி உங்கள் மருமக வந்து ரோகிணி கிடையாது அப்படிங்க. என்ன பேசுகிறீங்க அப்படிங்க. அவள் ரோகிணி தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணியே கிடையாது, அவங்க பேர் கல்யாணி. ரோகிணின்னு சொல்லி பார்லர் வேலை பார்த்துட்டு வெளியூர்லேருந்து வந்திருக்கு. அந்த பிள்ளை பேர் வச்சுட்டு சுற்றுது. உண்மையிலே அது ரோகிணி கிடையாது. அது யார் என்ன வரணும் விசாரிங்க, கண்டிப்பாக அது ஃப்ராடாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா சரியான கோவத்தில் வந்து ரோகிணியை போட்டு பலாருன்னு காலில் போட்டு வாங்குறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன விஷயம் நினச்சிட்ருக்க, ஒரு மருமகம் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா, இன்னொருத்தவங்க வந்து டெக்கரேஷன் வேலையை பெருசாக எடுத்து பண்ணுறாங்க, மனோஜ் பர்னிச்சர் வச்சு நடத்திட்டுருக்கான். நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவங்கள வந்து நீ இடைஞ்சு பண்ணுற மாதிரி சிறுபுலத்தனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ரோகிணி பண்ணுறதாங்க சிறுபுலத்தனமாக இருக்குது, ரோகிணின்னு பேரே இவ்வளோ கிடையாது அப்படிங்கும்போது என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ரோகிணின்னு தான் என் பேர் அப்படிங்கிறாங்க. ஏய் உன் பேர் கல்யாணிடி, நீ இவ்வளோ பேர் ஏமாற்றிட்டுருக்க அப்படிங்கும்போது முத்துக்கு மீனாக்கா அப்போ தான் ஒரு யோசனை வருது. கிறிஷோட அம்மா பேரையும் ரோகிணி தானே, இவங்க பேர் ரோகிணி அப்படின்னு இது கல்யாணி தானே அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. உடனே என்னப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. டே சும்மாறா, செந்தாமணி தான் சொன்னாங்க, இவள் வந்து மெட்ராஸுக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கா, வரும்போது கல்யாணி இந்த அறிமுகம் இருக்கா. அப்போ அறிமுகமான ஒரு ஆள் வந்து சிந்தாமணி கூட உள்ளே இருந்திருக்காங்க, இந்த ரோகிணியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த சிந்தாமணி என் மேலே உள்ள கோவத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. டே முத்து, உன் மாமியார் கடை எடுத்தது இந்த ஆஃபீஸாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் சொல்லு நேருது. அப்போ கூட மீனா சொல்கிறாங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணிகிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க, கிறிஷை கூப்பிட்டு வந்து நம்ம கேட்கணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஷ் வந்து என் அம்மா கல்யாணி தான், இந்த பொண்ணு தான் கல்யாணின்னா சொல்லியிருப்பாங்களே அப்படிங்க. நம்மக்கிட்டே இவ்வளோ டக்காலிட்டி பண்ணும்போது அந்த சின்ன பையன்ட்ட அந்த ரோகிணி பண்ண மாட்டாங்களா. உடனே கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி இவங்க கார் எடுத்துட்டு கிராமத்துக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ளே ரோகிணி ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்காங்க 2 பேரும் எங்கேயாவது போயிருங்க அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துல போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக செல்வம் பார்த்துருக்காரு. செல்வம் கிறிஷ் பாட்டி ஒரு இடத்துல வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து நேராக காரங்க தெரியுமா, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது நாங்கள் எங்கேயும் போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கேயும் போங்க, உங்கள் அம்மாவை எங்கள் வீட்டில் இருக்குது, வீட்டில் வந்து உள்ளதை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. முத்து அது வந்து இங்கே பாருங்கள், உங்கள் மவான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு, ஏறுறீங்களா காரில் அப்படின்னு சொல்லி ஏற்றி வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. அதெல்லாம் கிறிஷுக்கிட்ட அண்ணாமலை கேட்குறாங்க, எப்பா கிறிஷு, இந்த வீட்டில் உன் மேலே அவ்வளோ பேரும் அதிக பாசம் வச்சுருக்காங்க, ஏன் இந்த முத்து மீனா வந்து பிள்ளையாகவே நினைக்காங்க, உங்கள் பாட்டி ஒன்றை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படும்போது கூட நம்மளே வச்சுப்போம், நம்மளே வளர்த்து பெரிய ஆளாக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒரு தாய் தாப்பன் எப்படி நினைப்பாங்களோ அந்தளவுக்கு நினைக்காங்க. அவங்கக்கிட்ட உள்ளதை சொல்லப்பா, இதுதான் உங்கள் அம்மாவா அப்படிங்கும்போது, அம்மா தாத்தா இவங்க தான் எங்கள் அம்மா, என்னை பற்றி அம்மா இவங்க தான், இவங்க பேர் கல்யாணி, இவங்களுக்கு யாருனே கல்யாணம் ஆகி எங்கள் ஐயா போய் சேர்ந்துட்டார், அவர் ரொம்ப வயசானால தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க போல் அப்படிங்கும்போது, அம்மா சின்ன பையன் சொல்லுதான், நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே, கல்யாணியோட அம்மா கல்யாணி எப்படி ரோகிணி அம்மானா என்ன வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னு ரோகிணிக்கு ஒன்றும் ஓடுது, இவங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுதாங்க. சொல்லும்போது கல்யாணியோட அம்மா சொல்லுதாங்க, எங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா, சின்ன வயசுலேருந்தே கூட படித்தது வித்யா தான், வித்யாவும் இவங்களும் 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ரூம்லேயே இருக்காங்க. வித்யாட்ட கிழங்க நான் தான் வந்து இந்த ரோகிணியோட அம்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு சரியான கடுப்பில் வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யா உடனே காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்ன எதுக்கு ஏறணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் அவசரமாக கூப்பிட்டுவிட்டா அப்படிங்க. ரோகிணி எதுக்கு என்ன கூப்பிட்டுவிட்டா அப்படிங்க. வாரீங்களா வரலையா அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க ரோகிணியோட அம்மா கிறிஷு இங்கே ரோகிணி எல்லாம் திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. ரோகிணி எப்படி கண்ணை காட்டி எதுன்னு சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லக்கூடாதுங்கிற அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படின்ட்டு பல்ல நிறுங்காங்க. உடனே கல்யாணோட அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நான் தான் இவளை பற்றினா அப்போ கல்யாணி சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அவங்க அம்மாவை தான், அவ்வளோத்தையும் மறைச்சிட்டு இந்த வீட்டில் இருக்கலாம், நீங்கள் தானம்மா அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. கேட்டிங்களா அப்படிங்கும்போது இவங்க 2 பேருமே ஏமாத்துறாங்க. முத்துக்கு மீனாக என்ன பிடிக்காத மாமா, அதனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலையம்மா இதுக்கு மேலே நீ மறைக்க முடியாது அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க, அங்கிள் இந்த ரோகிணி எந்த நிலைக்குனாலும் போவா, கல்யாணி ரோகிணியாக மாறிட்டா, ரோகிணி பயங்கரமான ஆள், அதனால் ரோகிணி தான் இல்லைன்னு சொல்கிறால, என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே ரோகிணி படிக்கும் எல்லா ஃபோட்டோஸுமே இருக்குது, அது எல்லாமே என் செல்லில் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மனோஜ் வந்து ரோகிணி வெளுவெளுன்னு வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா எல்லோரும் மன்னிக்கணும், என் அம்மா வந்து வீட்டில் இருக்கணும்
அவள் வந்து விரும்பி வாழ்க்கையை வச்சுக்கிட்டா நான் முதல்ல சொல்ல சொன்னேன் அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றும் பேச முடியல. மனோஜ் ஒரு பிஸ்னஸ்மேன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு பார்த்தா இவன் 2ஆம் தரத்து கல்யாணத்துங்க தரத்து கல்யாணத்தை மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காளே, இப்படி ஒரு பையன் இருக்கான், பையனை விட்டுட்டு வந்து கல்யாணம் முடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, நான் வெளியே எப்படி தலையை காட்ட முடியும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. என்ன விஜயா நீங்கள் பேசலை, நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், சவுண்டு ஓவராக இருக்குன்னு நின்று வந்து எட்டி பார்த்தா இப்படிலாம் இருக்குது. அப்போது மனோஜுக்கு கல்யாணம் முடிச்சது 2ஆம் தரத்து பொண்ணு தானே அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா ஒரு 15 எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு கத்திட்டு ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க. எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விஜயா வெளியே வா அப்படிங்கிறாங்க. எங்க நான் வெளியே வரமாட்டேன், இந்த ரூம்லேயும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இன்னும் அவ்வளோதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜம்மா ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டாமா, அதுக்கு நான் பொறுப்புமா, நீங்கள் வெளியே வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. வெளியே வந்தோன்னு விஜயா சொல்கிறாங்க, டே மனோஜ், இந்த ரோகிணி நீ ஏமாத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், இவளுக்காகவே ஒரு வசதியான பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்டா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உனக்கு எதிராக தான் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ பெரிய ஆளாக வரணும்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணி தண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவசரமாக பேக்கை போட்டு வெளில போகிறாங்க. ரோட்டில் பார்க்குறவங்க பூரா இந்த மனோஜ் கல்யாணத்தை பற்றி தான் கேட்காங்க. இங்கே ரோகினோட அம்மாவும் கிருஷ்ணும் கிராமத்தை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே முத்து மீனாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்த வீட்டில் நம்ம வந்து எல்லாத்தையும் வெளியே வரது மாதிரி பண்ணிட்டோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ மீனா நம்மளாம் எதுவும் பண்ணலாம், நடக்காது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே இவங்க தேதிக்கிறாங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த சர்க்காரில் வளர்க்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து அவரோட ஒய்ஃபு இந்த மாதிரி ஆளுக்கு தான் வருது, ஒரு பரிசு கிடைக்குன்னு சொல்லி அவங்க பரிசு ரெடி பண்ணிடுறாங்க. ஊர் அறிய முத்துக்கு மீனாவுக்கும் கூப்பிட்டு விருது கொடுக்காங்க. அப்போ கொடுக்கும்போது விஜயா அண்ணாமலையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் பேசுகிறாங்க. இப்போ ஏற்பட்ட பையனையும் மறுமொழியும் கொண்ட நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஊர் உலகத்தில் இப்படி ஒரு கொடுப்பனை யாருக்கும் கிடைக்காது அப்படி அப்படிங்கும்போது விஜயாவுக்கு அப்போவுமே கடுப்பாக இருக்குது. இந்த பரிசு நான் எப்படி மனோஜ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் எதுவுமே பண்ணாட்டிலும் இந்த பரிசும் எதுவுமே பணமும் மனோஜ் தான் கிடைக்குன்னு நினைக்காங்க. பரிசு இதோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடே, ஊர் அறிய என்றைக்கு ஒருத்தன் உன் புள்ள சூப்பர் புள்ள அப்படின்னு சொல்லுதானா அன்றைக்கி தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, மனோஜ் படிச்சிருக்கான், ரவி படிச்சிருக்கான், என் பிள்ளை படிக்கலன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்துச்சு. நல்ல மனசுனா எங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க, என் 4 பேருக்கு நல்லது செய்து அதை 4 பேர் பாராட்டுறாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிம்போதேப்பா இந்த பரிசு தொகையை அம்மா பேர்லேயும் உங்கள் பேர்லேயும் நான் வந்து டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா முழிக்காங்க. இந்த பரிசு தொகையை வச்சு கண்டிப்பாக மாடியில் ஒரு வீடே கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சேன், இல்லைன்னா இன்னொரு இந்த பிஸ்னஸுக்கு இதை வந்து செலவு பண்ணுவோம், இல்லைன்னா பெரிய லெவலில் ஆகும் ஏதாவது பண்ணி அப்படின்னு பார்த்தா என் அக்கௌண்ட்டில் கொடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு மாதிரி முழிக்காங்க. என்ன விஜயா பார்க்குறேன், இவன் மனோஜ் கிடையாது, தனக்கு வரக்கூடிய பணத்தையும் பரிசையும் வச்சுக்கிறதுக்கு இந்த குடும்பத்துக்கு அவங்க யாருக்கு நல்லது நடக்குமான்னு தான் பார்ப்பான். பாரு இப்போ கூட அந்த பணத்தை முத்துக்கு மீனாக வைக்க மனசு இல்லை, தான் பொண்டாட்டி மஞ்சள் கயிறோடு இருக்கா, அப்போ கூட இது தங்கம் வாங்கி போடணும்னு தோணலை, நம்ம 2 பேரும் வருங்காலத்தில் சங்கடப்படக்கூடாது, யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா விஜயாவுக்கு தன்னை அறியாமல் அழுக வந்துடுது. உடனே முத்துக்கு அம்மா அழுதோன்னே, அம்மா ஏம்மா அழுறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நான் உன்னை பையனாகவே நினச்சதில்லை, நினைக்கவும் கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் நான் இவ்வளோ பண்ணியும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஏன்டா நினச்சேன், ஏன் நினச்சேன் அப்படிங்கும்போது, நான் அவங்க பிள்ளைம்மா, நீங்கள் என்ன எப்படி நினச்சாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நினைக்க முடியும், வெளியில் வேணால் உங்கள்கிட்ட நான் கோபமாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பேம்மா, ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு கோபுரமே கட்டி வச்சுருக்கேம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. டேய் முத்து, உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா, மனோஜ் தான் நிறைய படிச்சிருக்கான், அவன் தான் அவன் சுற்றி அவனை வச்சு தான் பெருமைன்னு நினைஞ்சேன், அதில் இல்லைடா பெருமை, ஊர் அறிய 4 பேர் வந்து என் அம்மாவன் முத்து வந்து நல்லவன்னு சொல்லும்போது நான் நினச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, இனிமேல் பட்டு இந்த விஜயா பழைய மாதிரி இருக்க மாட்டேன்டா, அம்மா மன்னிச்சிடடா அப்படிங்கிறேம்மா, நீங்களாம் இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைம்மா, எங்கள் அம்மா அன்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், மீனா வந்தால் ஒரு 50% கிடச்சிச்சு, இப்போ நீங்கள் இந்த சொன்ன வார்த்தையில் எனக்கு 50% நிறைவாயிட்டுமா, நான் ரொம்ப மனநிறைவாக இருக்கேன், இந்த நிமிஷமே நான் வாழ்ந்த பயனடைகிறேம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை விஜயா பார்த்தியா, நான் தான் உன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு 3 பையன் மாறு 3 மருமக மாறு அவங்களே நினை அப்படின்னு சொல்லுவேன், உன்னுடைய கோவத்தெல்லாம் விட்டுட்டு சரியாவே அந்த கிறிஸ் பையன் இந்த வீட்டு பையனாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் முத்துக்கு மீனாக அவங்கள பிடிச்சிருக்கு, பேசாமல் நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம மருமகளையும் நம்ம பேரனையும் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க அது வந்து அப்படிங்கிற விஜயங்க பாரு, சின்னஞ்சிறுசுகளை பிரித்தோம் அப்படிங்கிற இது நம்மளுக்கு வர வேண்டாம், மனோஜும்
பேருக்கு வந்து ரோகிணி வேண்டான்னு சொன்னாங்க கூட ரோகிணி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் நம்ம எப்படி இருக்க வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு போய் நம்மளை குடும்பமே ரோகிணி பையனையும் கூப்பிட்டுட்டு நேராக மெட்ராஸுக்கு வராங்க. மெட்ராஸுக்கு வந்துட்டு பொண்ணாக வாழ ஆரம்பிக்காங்க மனோஜ் ரோகிணியும். இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை குடும்பத்தில்? இனி சுபம் நிலைக்குமா, இல்லை மறுபடி இந்த விஜயா மறுபடியுமே வேதாளம் ஏறுவாங்களா வேப்ப மரத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.